மேம் நீங்க இப்ப பேசும்போது சொல்லியிருந்தீங்க, ஒரு விஷயத்த கூட இன்னொரு விஷயத்த வந்து ஒப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்ப வந்து கள்ளக்குறிச்சியில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுல வந்து இவ்ளோ அவசரமா வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா? அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி. ஆனா இப்போ டிவிகே கரூர் ஸ்டாம்பேட்ல நடந்த விஷயத்துல, அவ்வளவு அவசரமா 7 மணிக்கு அப்புறமும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, மறுநாளே எல்லா பிணங்களையும் எரிச்சுட்டாங்க. இப்போ நம்ம புதைச்சோம் அப்படின்னா தான் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கோ, இல்ல வேற ஏதாவது நமக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் எடுத்துக்க முடியும். இல்ல வேற ஏதாவது பண்ண முடியும். எதுக்கு இவ்ளோ வேகமா இதெல்லாம் பண்ணாங்க? இது சரியா? இல்ல இந்த கேள்விகள தான் சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறதாவே நம்ம பார்க்கணும். ஆ ஏன்னா எப்பவுமே ஒரு அவசர அவசரமா ஒரு விஷயம் நடக்கும்போது, எல்லாருக்குள்ளேயும் அந்த சந்தேகம் வரும். நடந்தது நடந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ஒரு விஷயம் நடந்திருந்தா கூட அங்க ஒரு ஸ்டாம்பேட் நடக்குது. பயங்கரமான பிரச்சனை நடக்குது. மக்கள் மயங்கி விழறாங்க. அந்த நேரத்தில நம்ம சரியா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா கூட, இந்த டெத் ரேட்ட இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆனா, ஆர்கனைசேஷன் ஃபுல்லாவே எப்படி போயிடுச்சுன்னா, இறந்தவங்கள கூட்டிட்டு போய் அவங்களோட போஸ்ட்மார்ட்டம்னு அதில தான் ஒரு அவசரம் இருந்த மாதிரி தெரியுது. சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி அதுதான். எதுக்காக இவ்ளோ அவசர அவசரமா நடத்துனீங்க? எப்படி நீங்க பண்ணீங்கன்னு? போஸ்ட்மார்ட்டம் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. ஆக்சுவலி டே லைட்ல மட்டும் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். ஏன்னா, அந்த ஒரு சரியா நடக்குதான்னு பார்க்குறதுக்கு, இல்ல வந்து பார்வையில ரெக்கார்டிங்க்கு எல்லாத்துக்கும் கரெக்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக டே லைட்ல தான். பட் நைட்ல பண்றதுக்கு ரூல்ஸ் பர்மிட் பண்ணுது. எந்த மாதிரி நேரத்தில அப்டின்னா, ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் நடந்தா, இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீட் மாதிரியான விஷயங்கள் நடந்தா, நைட் டைம்ல பண்றதுக்கு விஷயம் இருக்கு. அலோவ் பண்ணுது சட்டம். ஆனாலும் கூட, இவ்ளோ அவசரமா நடக்கணுமான்னு, நைட்ல நடத்தலாம். ஆனா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் நடக்கிறதுக்கு, ஒரு உடல நீங்க வந்து கூராய்வு பண்றதுக்கு ஒரு டைம் இருக்கும்ல்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, எங்களுக்கு ப்ராபபிலிட்டி தெரிஞ்சிருச்சு அப்டின்னா, இதுக்கு ரீசன் வந்து மூச்சு முட்டி தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலோ, இல்ல வந்து அவங்க மயங்கி தான் விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சாலோ, அப்ப நாங்க இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ண முடியும்னு சொல்றாங்க. அந்த ப்ராபபிலிட்டிய நீங்க எப்படி முடிவு பண்றீங்கங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி.